வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு. என்ன பண்ணுறீங்க தோட்டத்தில்? இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம். எங்கள் தோட்டத்து பச்சை மிளகா வந்து பழுத்துருச்சுங்க. பாருங்க எவ்வளோ பொன் நிறமா சிகப்பு கலரில் ஆயிடுச்சா. அதை வந்து நான் வெயிலில் காய போடலான்ட்டு இப்போ வந்து செடியிலேருந்து பறிச்சிட்ருக்கேன். பார்த்து பாருங்க. ஏன்னா பச்சை மிளகா நான் ஜாஸ்தி சேர்க்க மாட்டோம். அப்புறம் செடியிலே இந்த அளவுக்கு பழுத்துருச்சா, அதை நாங்கள் இப்போ செடியிலேருந்து ஒவ்வொன்றா பறித்து காய போட்டால் அது வந்து நாளைக்கு வர மிளகா வந்து எதுவும் தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். ஆமாம், ராக்கெட் அடுப்பில் ஒன்றும் பண்ணலையா? இனிமேல் பண்ண போகிற பாருங்க. இனிமேல் பண்ண போறீங்களா? வெயில் அரிசி ஊற வச்சிருக்கேன். வெயில் வந்தால் பரவாயில்லைங்க. வெயிலெல்லாம் பார்த்தா முடியுங்களா? சாப்பாடு சாப்பிடணும்னா வெயில் எல்லாத்துலேயும் உட்காந்து பண்ணியே தான் ஆகணும். கொஞ்சம் செடிகளை கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும். வாழைக்கிட்ட சொல்லியிருக்கோம், அவங்க வந்தால் பண்ணுவாங்க. நிறைய இருக்க மாட்டேங்குதே. ஆமாம், அரை கிலோ காய் ஆயிட மாட்டிருக்கு. அதான் ஒரு பச்சை மிளகா பிடிங்கி தான் ஒன்று சேர்த்து வந்து விட்டது. ஏன்னானே ஜாஸ்தி பச்சை மிளகா சேர்க்கறது இல்லையில. கீழே ஒன்று விழுந்துருக்கு பாருங்க. எடுக்கலாம் இல்லை ஜாஸ்தி பச்சை மிளகா சேர்க்கறது இல்லையில. அதெல்லாம் வந்து பழுத்துருச்சுங்க செடியிலேயே. அப்போ செடியுமே பாருங்க அப்படியே வாடிட்டு இருக்கு. பாருங்க அந்த பக்கம் கொலை கொலையா இருக்குதுங்க. போடுங்களா இப்போ கொஞ்சமா, அப்போ சாயங்காலம் ஒரு வீடியோக்கு பிடுங்கலாம். ஓகேவா? ரைட்டு. ஏன்னா வெயில் சொரம் அடிக்குது. காலை வெயில் சொரம் அடிக்குது. இப்போ போதுங்களா? இப்பொழுதுக்கு இது போதும். பாருங்க எங்கள் தோட்டத்து பச்சை மிளகா வந்து பழுத்து விட்டது. இதை வந்து நான் வெயிலில் வந்து காய வைக்க போகிறேன். வாங்க. 1/4 கிலோ இருக்க மாட்டேங்குதே. இன்னும் பொறிக்கலாமா? இன்னைக்கு பறிக்கலாம் தோட்டத்தில். இல்லை, இப்போ சாயங்காலம் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அதுக்குள்ளே தோட்டத்தில் கருவேப்பிலை செடி வச்சுருக்குறோம். நேற்று கொஞ்சம் மழைங்க. மழைன்னா பயங்கரமான மழை கிடையாது, மிதமான மழை. கருவேப்பிலை செடி வச்சுருக்கு. கொஞ்சம் கீரை பறிக்கலாமா? வேண்டாமா? தக்காளி கூட கொஞ்சம் வந்திருக்க மாட்டேங்குது. தக்காளி ஒரு 3-4 கிலோ பறிச்சிருக்குமா? 4 கிலோ தக்காளி பறிச்சிருக்குங்க. ஒரு 4 கிலோ தக்காளி பறிச்சிருப்போம். அப்புறம் துளசியெல்லாம் இந்த பக்கம் வருது. இந்த பக்கம் கொஞ்சம் பாவக்காய் வச்சுருந்தோம். அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே அந்த பூ நாற்று புதுசாக வச்சுருந்தோம். அதையெல்லாம் காணவே காணவில்லை. இதுதாங்க அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்களா. இது முகப்பருவுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இதில் வந்து டச் பண்ணோம்னா பால் வரும். அந்த பால் வந்து எடுத்து வச்சோம்னா அந்த முகப்பருவோட வலிம்பே தெரியாது. எனக்கு கையில் கூட இருந்ததுங்க. ஒரு வீடியோ பழைய வீடியோவில் போட்டிருப்ப பாருங்கள். கையில் வந்து எந்த அளவுக்கு நீர் இருந்துச்சுன்னு தெரியுங்களா? இதுதான் மகிமை. இப்போ அந்த வடும்பு தான் இருக்குது. 4 அடியில் கொஞ்சம் சரியாக போகுது. எந்த அளவுக்கு நீட்டிட்டு இருந்துச்சுங்களா? இது 4 அடிவில். அதாவது இந்த அம்மான் பச்சரிசி தான் வந்து இந்த செடி தாங்க. இதுதான். இது வந்து இந்த மருகுக்கு வச்சேங்க, அப்படியே விழுந்துருச்சு. ஒரு அம்மா சொன்னாங்க, இது பேர் தான் அம்மான் பச்சரிசி. பார்த்துக்குங்க, செடி பார்த்துக்குங்க. முகப்பரு இருந்ததுன்னா இது வந்து கிள்ளுனா பால் வரும். அந்த பால் வந்து முகப்பரு மேலே வச்சிட்டிங்கன்னா அந்த இருக்கிற வடும்பே வந்து ஃபஸ்ட்டு விழுந்துடு. அப்புறம் 4 அடியில் வந்து அந்த கருவலை வந்து போயிடும். கருப்பாக இருக்கும்ல, 4 அடியில் அது வந்து போயிடும். ஃபஸ்ட்டு அது வந்து வேரோடு வந்து எடுத்துடும். நல்ல மருத்துவ குணம் இருந்தது. கீரை பண்ணலாம் அப்படின்ட்டு தளன்னு இருக்குது. வீட்டில் கீரை வேண்டாம், மழை வேறு வந்து வெயில் அடிக்குது, வயிறு மாறியாயிரு அப்படிங்கிறாங்க. அந்த பக்கம் இப்படி தக்காளி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ அளவுக்கு வந்து தக்காளி பறிச்சிருப்போம். ஆனால் முதல் போகத்தில் வந்து தக்காளி வந்து இச்சோடு வருதுங்க. நான் காட்டியிருப்பேன், பழைய வீடியோவில் போய் பாருங்கள். சும்மா ஆப்பிள் மாதிரி ஒவ்வொரு தக்காளியுமே
கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ அளவுக்கு பறிச்சிருப்போம். திரும்ப அந்த பக்கம் தக்காளி செடி இருக்குது. எப்படின்னா நீ 3 கிலோ தேருமா? ஒரு 3 கிலோ சின்ன சின்னதாக இருக்குது. ஒரு வாரம் விட்டோம்னா நல்லா பெருசாகிடும். அப்புறம் அடுத்த போகத்தில் வந்து சின்னதாயிடும். குட்டி குட்டி இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக வருது. ஃபஸ்ட்டு போகத்தில் வந்து ஓரளவுக்கு வந்து இது ஆப்பிள் மாதிரியே வந்தது. அப்புறம் தட்டைக்கொட்டையெல்லாம் நாங்கள் பறிக்கவே இல்லை. என்ன காரணத்தினால தெரியல, தட்டைக்கொட்டை அதெல்லாம் விட்டுட்டோம். இழுத்து பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு தட்டைக்கொட்டையில் வேண்டான்னு சொல்லி விட்டோம். அதெல்லாம் காஞ்சே போச்சு. இந்த பக்கம் இப்படி தான் கீரைகள்லாம் நிறையா இருக்குங்க. கொஞ்சம் எல்லாம் பறித்து வச்சுட்டு கொஞ்சம் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அடுத்த வீடியோவில் ராக்கெட் சமையல் அடுப்பு என்ன சமையல்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ராக்கெட் சமையல் அடுப்பு. வெயிலாக இருக்குது. இந்த தும்மல் தான் நமக்கு சின்ன சின்ன பூச்சி இருக்குது. தும்மல் தான் அடிக்கடி பெரிய தொந்தரவு கொடுத்துருக்கு. அந்த பக்கம் அப்படி தான் கீரை செமையாக இருக்குது. அது வேண்டாங்கிறாங்க. என்ன பண்ணுறது? காலையில் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த தும்மல் பெரிய சைனஸ் ப்ராப்ளம், பெரிய தொந்தரவு. கொஞ்சம் மஞ்சளும் மிளகும் போட்டு தண்ணியில் கொஞ்சம் சுடு தண்ணியில் கொஞ்சம் போட்டு குடித்தோம்னா கரெக்டாகிடுச்சு. ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், தோட்டத்துக்காரர்கிட்ட வேலை செய்கிறவங்கிட்ட கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு ஒரே மாதிரி க்ளீன் பண்ணி நிறைய சின்ன சின்ன துண்டாமல்லி செடியில் வந்திருக்கு. நிறைய க்ளீன் பண்ணி பாத்தி கட்டி கொடுங்க அப்படின்னா பாத்தி கட்டி கொடுத்து போவார். நல்லாவே இருக்குது. அப்போ தான் வந்து சிறப்பாக இருக்குது. தோட்டம் வந்து நல்லா இருக்குது. இப்போ வந்து கச்ச மச்சன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் நாங்கள் எங்கள் வேலைக்குள்ளனால கொஞ்சம் கவனிக்காம விட்டோம். இன்னும் அவர்கிட்ட சொல்லி அது வந்து ரெடி பண்ணி கொடுத்தாருன்னா கொஞ்சம் பராமரிப்பு பண்ணி கொடுத்து அங்கங்கே வந்து பாத்தி கட்டி கொடுத்தாங்கன்னா தண்ணி பாய்ச்சும் போது நல்லா அழகாக இருக்குங்க. இந்த பக்கம் கொஞ்சம் புதலாயிடுச்சு. இந்த லைனில் வந்து கொஞ்சம் புதலாயிடுச்சு, கொஞ்சம் பதவலாயிடுச்சு. அது வந்து க்ளீன் பண்ணோட இல்லை பூச்சிக்குள்ள வருது. நைட்டு மழை வந்துச்சுங்க. வாழையெல்லாம் இப்படி தான் 8 வருஷத்துக்கு வந்துடுச்சுங்க. சின்ன குட்டி மரமாக வச்சுருந்தோம். பழைய வீடியோவில் போய் பாருங்கள். குட்டி மரமாக இருந்தது. இப்போ வந்து ஆள் உயர்த்தி ஆயிடுச்சு. என்னோட உயர்த்தி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க வாழை. இதுதாங்க எங்கள் தோட்டத்து வாழை. அப்புறம் அதுவும் அங்கே ஒன்று கிடக்குது, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குதுங்க. இதெல்லாம் தோட்டத்தை வந்து க்ளீன் பண்ணும்போது க்ளீனாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம், நன்றி, வணக்கம்.